ஹலோ கைஸ், இது உங்கள் அரசு 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு 10th ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ல பாஸ் பண்ண எல்லா மாணவ மாணவிகளுக்கும், அதாவது தம்பிகள், தங்கச்சிகள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இதுல சப்போஸ் மார்க் கம்மியா இருக்கு, இல்ல ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்டின்னா, மனச தளர விடாதீங்க. ஏன்னா இது வெறும் ஆரம்பம் தான். இனிமே நம்ம வாழ்க்கையில நெறையா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ கண்டிப்பா ரீட்ரை பண்ணுங்க. ரொம்ப பிரச்சனையெல்லாம் இல்ல. மார்க் கம்மியானா என்ன? மார்க் கம்மியானா குரூப் தர மாட்டோம்னு சொல்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க மார்க் கம்மியானாலும் நீங்க படிக்க வேண்டியத நீங்க படிக்கத்தான் போறீங்க. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அதனால அத பத்தி யாரும் யோசிக்கவே வேணாம். ஸோ இப்ப 10th முடிச்சாச்சு. அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம்? பெற்றோர்களுக்கும் அதே ஒரு டவுட் தான் இருக்கும். அடுத்து நம்ம பசங்கள எந்த குரூப் எடுத்து படிக்க வைக்கிறது? எந்த குரூப் எடுத்தா சீக்கிரம் வேலை கிடைக்கும்? அப்டின்ற ஆர்வம் இப்ப பெற்றோருக்கும் இருக்கு. நம்ம எக்ஸாம் எழுதின மாணவ, மாணவிகளுக்கும் இருக்கு. இத எப்படி எந்த குரூப் எடுத்தா எதுல படிக்கலாம்? நல்ல எந்த வேலை கிடைக்கும்? அப்டின்றத பத்தி நம்ம பார்ப்போம். முன்னாடிலாம் இப்போ நீ அதிக மார்க் நல்ல மார்க் எடுத்திருக்கியா? நல்ல மார்க் எடுத்தா கண்டிப்பா பயோ மேக்ஸ் எடு. இல்லன்னா நீ கம்மி மார்க் எடுத்திருக்கியா? ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துக்க அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க கல்வி முறையெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாரி எதுவுமே நம்ம யோசிக்க முடியாது. நமக்கு எந்த குரூப் தேவையோ அந்த குரூப் எடுத்து படிக்க வேண்டியது தான். இத பத்தி நம்ம முழுசா பார்ப்போம். ஸோ கண்டிப்பா வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தையே மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ பெற்றோர்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கைய நீங்க மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இப்ப 10th எழுதிட்டீங்க. 10th எழுதி பாஸ் ஆயிட்டீங்க. அடுத்து என்ன குரூப் எடுக்கிறது? அடுத்து என்ன குரூப் எடுக்கிறது? அப்டின்றது மைண்ட் தாட் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நீங்க மெடிக்கல் சம்மந்தமா, இல்ல பேரா பார்மசி சம்மந்தமா படிக்க போற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா பயாலஜி எடுக்கலாம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பயாலஜி எடுக்கலாம். இல்ல நீ எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல தான் ஆர்வம் இருக்கு அப்டின்னா, நீங்க கம்ப்யூட்டர் மேத்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அக்கவுண்ட்ஸ் இந்த மாரி இருக்க ஆர்வம் எனக்கு அதிகமா இருக்கு. எனக்கு இதுல நான் எல்லாம் புரியுது அப்டின்ற பொறுத்தவரைக்கும் நீங்க அக்கவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ஹிஸ்ட்ரி சம்மந்தமா நான் நெறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஹிஸ்ட்ரி சம்மந்தமா நெறைய தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரிய பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி பழைமை வாய்ந்த பொருட்கள் நான் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்டின்ற பொறுத்தவரைக்கும் நீங்க ஹிஸ்ட்ரி குரூப் கண்டிப்பா எடுக்கலாம். அதே மாரி நம்ம பேரண்ட்ஸுக்கும் சரி, அந்த காலத்து ஆளுகளுக்கும் சரி, ஒரு விஷயம் மைண்ட் தாட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். என்ன விஷயம்னா, இப்ப 10th முடிச்சாச்சு. 10th முடிச்சு என்ன குரூப் எடுக்கணும்னு அவன் யோசிக்கட்டும். இப்ப ஆளுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க இப்போ 10th எழுதின பசங்களுக்காக சொல்றேன். இப்ப நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா, நீங்க 10th முடிச்சுட்டீங்க, பாஸ் ஆயிட்டீங்க. அடுத்து என்ன குரூப் எடுக்கணும்னு ஆளாளுக்கு ஒரு குரூப் சொல்லுவாங்க. "தம்பி பயோமேக்ஸ் எடுயா. ரொம்ப நல்ல வி ம இது நல்ல குரூப்யா. நீ எந்த இது காலேஜ்ல எந்த குரூப் வேணா எடுக்கலாம்யா" அப்படின்னுவாங்க. இல்ல நீ கம்ப்யூட்டர் மேத்ஸ் எடுயா. கம்ப்யூட்டர் மேத்ஸ் எடுத்தா நீ கம்ப்யூட்டர் மேத்ஸ்ல எந்த குரூப் வேணா இருக்கலாம். ஆனா பயோ மேத்ஸ் தான் இப்ப நெறைய பேர் முன்னாடி சொல்லிட்டு இருந்தது. என் டைமே அதான் சொன்னாங்க. ரைட், அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, பயோ மேத்ஸ் எடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டர் மேத்ஸ் எடுத்தாலும் சரி, அக்கவுண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, அது அவங்களா முடிவு பண்ணி எடுக்கட்டும். பேரண்ட்ஸுக்கு சொல்றேன். அவங்களா ஒரு முடிவு பண்ணி நீங்களா முடிவு பண்ணி எடுங்க. மாணவர்களே, நீங்களா ஒரு முடிவு பண்ணி எடுங்க. உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, அது சம்மந்தமா நீங்க எடுங்க. ஏன்னா இப்போ பயோமேத்ஸ் பெரிய குரூப்லாம் கிடையாது. பயோமேத்ஸ் எடுத்தா நீங்க காலேஜ்ல எந்த குரூப் வேணா எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கு இங்க இங்க பயோமேத்ஸ் படிச்சுட்டு அங்க போய் காலேஜ்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா, ஒன்னத்துக்குமே லாயக்கு இல்ல. வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு நெனைக்கிறான். டாக்டருக்கு படிக்கணும்னு நெனச்சவன புடிச்சு நீங்க கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டீங்கன்னா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கரெக்ட்டா? டாக்டருக்கு படிக்கணும்னு நெனச்சிருக்கான். டாக்டருக்கு என்னென்ன தேவையோ அந்த இது மைண்ட் தாட்லாம் அவனுக்கு இருக்கும். நீங்க போய் அவன கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டீங்கன்னா, ஒன்னத்துக்குமே ஆக முடியாது. அதே மாரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கவன புடிச்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நெனைக்கிறவன புடிச்சு, நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நீங்க படிக்க வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுவும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ அவனும் மட்டமாயிரும், இவனும் மட்டமாயிரும். இப்ப இன்ஜினியரிங் படிக்கணும்னு நெனைக்கிறவன டாக்டருக்கு படிக்க வச்சா, அவனும் மட்டமான டாக்டரா தான் ஆவான். இன்ஜினியரிங் படிக்கிறவன புடிச்சு இது டாக்டருக்கு படிக்கிறவன புடிச்சு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டா, அவனும் மட்டமான இன்ஜினியரிங் தான் சேருவான். அதனால மா அவங்க இஷ்டத்துக்கு நான் அவங்கள விட சொல்லல. பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன். அவங்க இஷ்டத்துக்கு உங்கள விட சொல்லல. அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ, அதுல சேர்த்து விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, அதுல சேர்த்து விடுங்க. அப்பதான் அவங்களுக்கு கரெக்ட்டான வேலை கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான சம்பளமும் கிடைக்கும். ஏன்னா இப்போ டாக்டருக்கு படிச்சா மாசம் ரூ. 1,00,000 எடுக்கலாம். அப்டின்ற ஒரு தாட்ல போய் யாரும் குரூப்ல சேர்க்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா
நிறைய பேர் இப்படித்தான் அடி வாங்கி வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து அந்த மாதிரி யாரும் எண்ணத்துல போய் சேர்க்க வேணாம். அவங்களுக்கு எந்த குரூப், அதாவது அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல போய் சேர்த்து விடுங்க. அப்பதான் வந்து அவங்க லைஃப் நல்லா இருக்கும். இப்போ பயோமேக்ஸ் எடுத்தனால எல்லா குரூப்லயும் போய் சேரலாம். இப்போ நீ பயோமேக்ஸ் எடுத்தாச்சு, பயோமேக்ஸ் 12th முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் போய் நம்ம எந்த குரூப்ல வேணா சேரலாம். அவருக்கு டக்குன்னு நான் இது காலேஜ் முடிக்கும்போது அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துரும். மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் போய் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் வந்துருச்சுன்னா, அங்கே பயோமேக்ஸ்ல படிச்சது வந்து வேஸ்ட் தான். 11th 12th பயோமேக்ஸ்ல படிச்சது வந்து வேஸ்ட் தான். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பயோமேக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு குரூப் எடுத்து கொடுங்க. குரூப் எனக்கு இந்த குரூப் படிக்க தோணுதுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதைன்னு இல்ல, அவங்க பேச்ச கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இருக்க ஆர்வத்தை வச்சுதான் நம்ம அவங்க வாழ்க்கை எப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பயந்துட்டு இப்ப அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, பயோமேக்ஸ் நல்ல குரூப் அப்படின்ட்டு ஆர்வத்துல போய் சேராதீங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல சேருங்க. அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சாச்சு. அடுத்ததா வந்து நம்ம இன்னும் ஒரு 2 நாள்ல வீடியோ போட போறோம். அது எதுக்காக, எந்த வீடியோனா 12th, இப்போ நீங்க 10th உங்களுக்கு அறிவுரை சொல்லியாச்சு. 12th படிச்ச பசங்களுக்கு, 12th முடிச்ச பசங்களுக்கு, அவங்களுக்கு அடுத்து என்ன எடுக்கலாம், எப்படி வந்து காலேஜ் போய் எந்த இதில் எடுத்து எதில் போனா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ யாராச்சும் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிற பேச்சை கேட்டு நான் பயோமேக்ஸ் சேர போகிறேன், கம்ப்யூட்டர் மேக்ஸ் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், எல்லாமே முடிஞ்சு. இனிமே உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், பேரண்ட்ஸ் நீங்க உங்க பையன் வாழ்க்கை வந்து உங்க கையில தான் இருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விட்டு பிரிவது அரசு 360 சேனல். நம்ம சேனல்ல வந்து இன்னும் வீடியோ வந்து பல முறை நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.